வெல்கம் டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானுமே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த சீசன் எல்லாமே புதுசாக இருக்க போதுங்க. ஹோஸ்ட்லேருந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீப்ளேசிங் கமல்ஹாசன். சூர்யா அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேருமே வந்து இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதால் டேரெக்டாக இந்த சான்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு தான் போயிருக்கு. அண்ட் அவருமே கொஞ்சம் டேர்ம்ஸ் ஏதோ கொஞ்சம் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இப்போது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து ப்ரோமோவும் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு. இல்லை இந்த நேரத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆகி வந்துட்டு போஸ்ட் இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அது பொறுமையாக ஆகட்டும். ஒரு செட் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வெளியே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் அமலா சாஜி. உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். பிகாஸ் டிக்டாக்ல அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நியர்லி 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சிருக்காங்க. அதாவது 40 லட்சம் பேர். சொல்லப்போனால் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இல்லைங்க இன்ஸ்டாகிராமில். உங்களோட ஏஜ் கூட வெறும் 22 தான் ஆகுது. ஸோ 22 ஏஜில் இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். இவங்களோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் 2K கிட்ஸோட ரீல்ஸ் கிரஷ்னே இவங்களை சொல்லலாம். அந்தளவுக்கு பாப்புலராக இருக்காங்க 2K கிட்ஸ் மத்தியில். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்க இவங்களுக்கு ரீசெண்டாக நிறைய ஹேட்ரட் வருது அதே சோஷியல் மீடியாவில் இருந்து. ஸோ அந்த ஹேட்ரட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரை பார்க்க போகிறோன்னா இவரும் பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆள் தாங்க. இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பாப்புலர் அண்ட் கான்ட்ரவர்சியில் நிறைய மாட்டிருக்காருன்னே சொல்லணும். வேறு யாரும் இல்லை, TTF வாசன். என் தம்பி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 50-40 பேர் போட்டோவை தன் உடம்புல பச்சை குத்துறாரு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரில் இவரும் ஒரு ஆள். ஃபேமஸ் யூடியூபர் அண்ட் நிறைய பைக் ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் டிரைவிங்காக இவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் மேலே நிறைய கேசஸும் போட்டிருக்காங்க. அண்ட் ஹெல்மெட் இஷ்யூ கூட ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா இந்தியாவில் பெர்மிஷன் இல்லாத ஹெல்மெட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றதுக்கு அதுவும் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ரீசெண்டாக வந்து திருப்பதி போயிருந்தப்போ இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கண்டிச்சு TTD அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவங்களே வந்து அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இவரை திட்டி. ஸோ இவருக்கு பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ்ஸும் இருக்குங்க. மோஸ்ட் ஆன் நெகட்டிவிட்டிலாம் எதுக்கு வந்துச்சுன்னா அந்த அன்சேஃப் ரைடிங் ஆன் பப்ளிக் ரோட்ஸ்க்கு தாங்க வந்துச்சு. ஒரு ஹை ஸ்பீடில் பைக் ஓட்டிட்டு போகிறதுனால சின்ன பசங்களாம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ வீட்டில் அதுக்கு கான்சிக்வன்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் மெயின் நெகட்டிவிட்டிக்கான காரணமே. ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலுமே 2K கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர்ஸ்னே வர சொல்லலாம். இவருக்கு 24 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவர் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுவுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். பைக் ஆயில்ஸ், லூப்ரிகன்ஸ் அண்ட் ரீசெண்டாக GPSலாம் கூட அவரோட பிராண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்ல ரிவ்யூஸும் வந்து. மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்தில் இப்போ ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு வந்துன்னு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஷோலின் ஜோயா. இவங்களை எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளியில் ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அவங்களே தான். இப்படி ஒரு இன்னசென்ட்டான குக்கா இருக்காங்களே. உங்களை பற்றி பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க குக் வித் கோமாளியில் நார்மலாக காமெடி பண்ணிட்டு அப்படி போயிட்டாங்க. பட் ஷீ இஸ் அ டைரக்டர், ஆக்ட்ரஸ் அண்ட் டான்சர். இவங்க தான் TTF வாசனோட லவர். போன சீசனில் எப்படி மணி அண்ட் ரவீனா லவர்ஸாக வந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் TTF வாசன் அண்ட் ஜோயா 2 பேருமே வர போகிறாங்க. வர்றதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து அவங்கள மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் இருந்தால் ஓகே தாங்க. ஜோயாவோட பெஸ்ட்னு அப்பியரன்ஸ் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் அப்படின்ற டிவி ஷோவில் நெகட்டிவ் ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் பயங்கரமான ஃபேமஸும் கூட. இவங்களோட ஏஜ் 27 அண்ட் இவங்க பாப்புலரான ஷோவில் இவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணதால் மக்கள் மனசில் இவங்க நெகட்டிவாக தான் பதிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்குவாங்க. லைக் அர்ச்சனா ராஜாராணி சீரியலில் வந்தாங்க இல்லையா, அதாவது லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அவங்க தான். அந்த நெகட்டிவ் ஷெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த பிக் பாஸ் வந்து நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். ஹோப் ஷி யூட்டிலைசஸ் வெல். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில் ஸ்பாட். இவருமே ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தான். அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சிருக்காரு. யூடியூப்லேயுமே நிறைய மில்லியன்ஸில் வச்சிருக்காருங்க. கான்டென்ட் கிரியேட்டர் மட்டும் இல்லை, இவர் ஒரு ஜிம் ஃப்ரீக் அண்ட் லிரிசிஸ்ட்டுங்க. ஒரு பாட்டு கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற மூவிலையும் இவர் நடிச்சிருக்காருங்க ரீசெண்டாக. இவரோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாலே இவரோட கேரக்டர் நம்ம லைட்டாக கெஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருப்பாருன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு பிக் பாஸ்க்கு வந்து அப்படின்னு. பிக் பாஸ் சீசன் 3 எப்படி கவின், சாண்டி அப்படிலாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் ஒரு கேங் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தோணுதுங்க. அந்த சீசனில் 5 பேர் கேங் ஃபார்மில் இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் ஒரு பெஸ்ட் ட்ரியோ ஃபார்ம் ஆகும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது வேறு யாருமே இல்லை, கனெக்ஷன்ஸ் ஜெகன், மாகாப்பா அண்ட் குரேஷி. கவின் கேங் மாதிரி இந்த கேங்குமே ஃபன் ஃபீல்டு கேங்காக தான் இருக்க போகுது. என்டர்டெய்னிங்காகவும் இருக்க போகுது. 5th கண்டஸ்டண்ட்டாக யாரை சொல்ல போகிறேன்னா மாகாப்பானு தாங்க. அவருக்கு பெருசாக இன்ட்ரோவே தேவையில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா விஜய் டிவியில் வர மேக்ஸிமம் ஆஃப் த ஷோஸ்க்கு அவர் தான் இப்போவுமே ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அவரோட தெரியாத பக்கத்தில் நம்ம கொஞ்சம் சொல்லலாம்.
விஜய் டிவிக்கு வராதுக்கு முன்னாடி துபாயில் ஒரு 6 இயர்ஸாக ஆர்ஜேவா ரேடியோ மிச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. அண்ட் 2014 அவர் நடித்த ஃபர்ஸ்ட் படமான வானவராயன் வல்லவராயன் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் அது ஃபாலோட் பை ஸ்பேட் ராஜா இதராணி, அதெல்லாம் இன்னும் நிறைய படம் வந்துட்டு இருந்துச்சு. பட் எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு போகலை. அவரோட ஆக்டிங் கரியர் இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. ஆனால் அவரோட ஹோஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஷோலையுமே பயங்கரமாக பேசுகிறாரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து அது இது எது ஷோவை இவர் தான் ஹோஸ்ட் பண்ணார், பயங்கரமாகவும் ஹோஸ்ட் பண்ணார் தான் சொல்லணும். அண்ட் அவர் போன பார்த்தே தான் இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுங்க ஹோஸ்ட்டாக. ஆனால் ஆக்டிங் கரியரில் இன்னுமே டேக் ஆஃப் ஆகணும். பிக் பாஸ் ஹவுஸ்லேயே இவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. ஆமாம், பிக் பாஸ் 5ல் சீஃப் கெஸ்ட்டாக இல்லை, பிரியங்காவை பார்க்கறதுக்காக வந்தார் ஒரு டைம் மட்டும். ஸோ இந்த பிக் பாஸ் மூலிமா அவருக்கு நிறைய மூவி சான்ஸ் கிடச்சி அவர் பெருசாக போக வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்க்கு போகலாம். கனெக்ஷன்ஸ் ஜெகன். இவரும் அதே மாதிரி சிமிலர் கேட்டகரி தாங்க. இவருக்கு ஏஜ் 47, சீனியர் மோஸ்ட்னே சொல்லலாம் இப்போதைக்கு. அயன் படத்தில் சூர்யா அவர்கள் கூட நடித்து செமையாக பாப்புலர் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்தியன் அந்த மாதிரி அப்படின்னு நிறைய மூவிஸில் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனால் இன்னுமே அவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு ரீசெண்டாக அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருங்க. விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸ்னா கனெக்ஷன்ஸை சொல்லலாம். அதில் ஹோஸ்ட் பண்ணது இவர் தான். அந்த ஷோட சக்ஸஸில் இவரோட பார்ட் ரொம்ப மேஜராக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நம்ம அந்த டிவியில் பார்க்கவே இல்லைங்க. அதை தான் அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அண்ட் ரீசெண்டாக இந்தியன் 2 ப்ரமோஷன்ஸ்க்கு கூட அவர் யாரும் கூப்பிடல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ரெகக்னிஷனுக்காக கண்டிப்பாக பிக் பாஸ் வருவார் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் KPY குரேஷிங்க. இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காமெடியில் சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. கலக்கப்போவது யார் சீசன் 5 டைட்டில் வினர் குரேஷிங்க. அந்த ஷோ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இவரோட காமெடிஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. இவருமே ஆக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி சரவணன் இருக்க பயமேன் பெருசாக போகலை. ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் ஜோயா கூட பார்ட்னராக இவரை பார்த்துருப்போம். அவங்க 2 பேருமே வராங்கன்றப்ப ஓரளவுக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்குங்க. இவரை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 நடந்துட்டு இருந்தப்போ குரேஷி அண்ட் புகழ் 2 பேரும் எங்கேயோ ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ கமல்ஹாசன் அண்ட் மாயா அவங்க 2 பேரையும் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பயங்கரமாக வைரலான உடனே 2 பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க. ஸோ எந்த பிக் பாஸ் அவர் கலாய்ச்சி பேசி சிரிச்சிட்டு இருந்தாரோ அதே பிக் பாஸ் தான் இப்போ அவரும் வரப்போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாரு வந்துன்னு. இந்த ட்ரியோ தாங்க பயங்கரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஜெகன், மாகாப்பா அண்ட் குரேஷி இவங்க 3 பேருமே ஒரு சூப்பர் கேட்டகரியாக தெரியுது. ஃபன் ஃபீல்டாகவும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் அமலா சாஜி, TTF வாசன், ஷோலின் ஜோயா, வில்ஸ் பேட், ஜெகன், மாகாப்பா அண்ட் குரேஷி. இந்த 7 பேரோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.